மட்டன் சுக்கா இருக்கிற அதே ருசி வந்து சிக்கன் சுக்கா வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். 250 கிராம் சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். 250 கிராம் சிக்கன் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். வடச்சட்டி காய வச்சு கொஞ்சம் அதிகமாக வந்து கடலெண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் காயவும் 2 வத்தல் கிள்ளி போட்டுக்கலாம். வத்தல் நல்லா வதங்கி வரவும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா நமக்கு வதங்கவும் நம்ம வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்க உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் காவாசி வதங்கி வரவும் சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் சிக்கன் கூடயே வதங்கி வந்து நமக்கு மாதிரி க்ளோஸ் பண்ணி வந்து வேக விடுங்க. பாருங்க எவ்வளவு தண்ணி இருக்குன்னு பாருங்க. இப்ப பாருங்க நமக்கு கொஞ்சம் நல்லா தண்ணி வத்தி வந்துருச்சு. இப்ப நம்மளுக்கு நல்லா வந்து சைடு எண்ணெய் கக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. வெங்காயம் சிக்கனுமே வந்து நல்லா வந்து ஒன்னோட ஒன்னா கலந்துருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போற வரை வதக்கிக்கலாம். அதுக்கடுத்து 1.5 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் விட்டு இறக்கும் போது வந்து 1 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான சிக்கன் சுக்கா வந்து ரெடி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, டாடா, பை.